இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நகை கடன் தள்ளுபடி குறித்தும் நகை அடகு வைப்பது குறித்தும் மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நகை கடன் தள்ளுபடி சம்பந்தமாக தமிழக அரசு அவங்களோட ட்விட்டர் பேஜில் அப்டேட் பண்ணிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இதுதான் அவங்க கொடுத்த அப்டேட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நகை கடன் தள்ளுபடி திட்டம் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, தகுதியான ஏழை எளிய மக்கள் நகை கடன் தள்ளுபடியால் பயனடையக்கூடிய வகையில் ஒரு குடும்பத்திற்கு 40 கிராம் வரையிலான தங்க நகை தள்ளுபடி செய்யப்பட்டது. இதன்படி பார்த்தீங்கன்னா ரூபாய் 4,903 கோடி மதிப்புள்ள நகை கடன்கள் 11,70,309 பயணிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு அவங்க ட்விட்டர் பேஜில் அப்டேட் பண்ணிருக்காங்க. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸ் வெளியிடப்பட்டதை சொல்லியிருக்காங்க. இதன் நகை கடன் தள்ளுபடி திட்டம் குறித்து வெளியான அப்டேட். அடுத்ததாக நகை அடகு வைப்பதற்கு புதிய ரூல்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இதன் நகை அடகு வைப்பதற்கான புதிய ரூல்ஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, ரூல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, அடமானம் வைக்கப்படும் தங்க நகையின் மதிப்பில் 75% மட்டுமே கடனாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. கொரோனா காலத்திலிருந்து நகையின் மதிப்பில் 80% மதிப்பு கடனாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதற்கு அமௌண்ட் குறைக்கப்பட்டுள்ளது. 75% மட்டுமே வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ரூல் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடமானம் வைக்கும் நகை தங்களுடையதான் என்பதற்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடமானம் வைக்கப்படும் தங்க நகை தரம் குறித்த சான்றிதழ்களை கடன் கொடுக்கும் வங்கி அல்லது நிதி நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. நிறுவனம் ஒரு நகலை வைத்திருக்க வேண்டும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரூல் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கியால் குறிப்பிடப்பட்டிருக்கும் தங்க நகை வகைகளுக்கு மட்டுமே கடன் வழங்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ரூல் நம்பர் 5 இனி வெள்ளி நகைகளுக்கும் அடமான கடன் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ரூல் நம்பர் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனிநபர் 1 கிலோ தங்கம் வரையில் மட்டுமே அடமானம் வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே அடமானம் வைக்க முடியாது. ரூல் நம்பர் 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடமானமாக பெறப்படும் தங்க நகைகளுக்கு 22 கேரட் தங்க அடிப்படையில் தான் கடன் வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரூல் நம்பர் 8 என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடன் ஒப்பந்தத்தில் கடன் சம்பந்தமான அனைத்து தகவலும் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரூல் நம்பர் 9 என்னென்னு பார்த்தீங்கன்னா, தங்க நகை கடனை திருப்பி செலுத்திய 7 வேலை நாட்களில் நகைகளை திருப்பி ஒப்படைக்க வேண்டும். தாமதிக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் பார்த்தீங்கன்னா ரூபாய் 5,000 பணத்தை கடன் வழங்கிய நிறுவனம் வாடிக்கையாளருக்கு செலுத்த வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் தங்க நகை அடகு வைப்பதற்கான புதிய விதிமுறைகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.